அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இது ஞானபீடம் யூடியூப் சேனல். சித்திரை 2ஆம் நாள் 15/4/2025. யாருக்கு கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கின்றதோ அவர்கள் மட்டும் இந்த பூஜையை செய்யுங்கள். அவர்கள் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மகா அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 14/5/2025, அதாவது மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில விரய செலவுகளும் எதிர்பாராத பண நெருக்கடிகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஞாபக மறதி மற்றும் ஆர்வம் இல்லாமல் போதல், வீண் கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை குரு தன மகா யாகத்தை நடத்துகின்றோம். இந்த யாகத்தில் வைத்து குரு பகவான் ரக்ஷை மற்றும் கயிறு மற்றும் மந்திர சொல் வழங்க உள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 15/4/2025 சித்திரை 2 செவ்வாய்க்கிழமை. என்ன அன்னைக்கு விசேஷம்? அன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு நட்சத்திரமும் அதன் பிறகு இன்னொரு நட்சத்திரம் சஞ்சரிக்கும். பொதுவாக ஒரு நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த நாள் மிகுந்த சக்தி வாய்ந்த நாள், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான நாள்னு அர்த்தம். அந்த வகையில் 15ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஹாலில் அல்லது தொழில் செய்கிற இடத்துல வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஓம் விசாகா போற்றிவோம், ஓம் விசாகா போற்றிவோம், ஓம் விசாகா போற்றிவோம்னு 111 முறை சொல்ல வேண்டும். அப்படி 111 முறை சொல்லி விசாகனை நீங்கள் வணங்கிவிட்டால் 15ஆம் தேதி நிச்சயமாக விசாக பெருமானின் அருளால உங்களுடைய கடன் நெருக்கடிகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலின் மற்றும் ஒரு சேனல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுமையாக விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் அன்னதானம் செய்தால் கடன் தொல்லை நீங்கி பணவசியம் ஏற்படும். அன்னதானம் செய்யுங்கள் அல்லது நமது ஆனந்தோலி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு உங்களால் முடிந்த சிறு தொகையை தந்து உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.